Hi friends, welcome to Tamil Programmer ++ channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி மணி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு துணி கடையில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கட்டப்பை கேட்டால் கூட அவங்க தரமாட்டாங்க. பட் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டா அப்புறம் பாவம் சாப்பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எப்போமா யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து இமேஜை பற்றி பார்த்துருக்கலாம். நிறைய இமேஜஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து அனுமதி இருக்கும். பட் வந்து அதுக்கு காப்பிரைட் வச்சுருப்பாங்க. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறமா கேஸ் போட்டு பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓப்பன் சோர்ஸஸும். நீங்கள் லைசன்சஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி பார்க்காம விட்டோன்னா அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து எல்லாமே ஃப்ரீக்கு இல்லை, ஏதாவது பின்னால் ஒரு கேட்ச் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னென்ன எப்படியெல்லாம் அவங்க மணி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் கேட்குறது. நீங்கள் GitHub பேஜிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பை மீ ஏ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏதாவது டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை விக்கிபீடியா அவங்களாம் கூட டொனேஷன் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டொனேஷன் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு தோணுதா? டொனேஷன் எல்லாம் வச்சு எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? இல்லை யார் தான் இப்போ டொனேட் பண்ணுறா, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணுறேன்னா? பட் இதுவும் ஒரு உண்மைங்க. டொனேஷனும் வந்து ஒரு ஆப்ஷன். பட் வந்து அது மட்டுமே வழி கிடையாது. வேறு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதை மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. சேனலை ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, திரும்ப பேக் டு டாபிக். அடுத்து என்ன வழியில் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு சப்போர்ட் அண்ட் கோர்சஸ்ங்க. சோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பட் வந்து நீங்கள் அதை பார்த்தும் உங்களுக்கு புரியலை, ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், அவங்களே கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேஷன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையோ ஒருத்தட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறவங்ககிட்டே ஜாயின் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்டே ஜாயின் பண்ணலாம். ஸோ வந்து பெய்டு கோர்சஸ் அண்ட் பெய்டு சப்போர்ட் அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ ஸ்ட்ரீமாக இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோர் ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும்தாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபீச்சர்ஸ், அதாவது டீசர் மாதிரி ஒரு பேசிக் அவைலபிள் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு நீங்கள் அட்வான்ஸ்ட் லெவல்லாம் போய் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஸ்ட்ரீமாக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் லைசன்சிங்கு. டியூவல் லைசன்சிங் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்து நல்லா மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டு, பட் கார்ப்பரேட் பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் டியூவல் லைசன்சிங். ஸோ அதே வேறு டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக வந்துட்டு இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸ்க்கு ஃப்ரீ, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து லைசன்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ ஜென்ரேட்டிங் சோர்ஸஸ். அடுத்து அவங்க வந்து எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லை மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து அவங்க ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு கம்பெனியோட ரெலவெண்ட்டான மற்ற ப்ராடக்ட்ஸையும் வந்து அவங்க செல் பண்ணுவாங்க. அது மூலமாக வந்து அவங்க மணி மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தாங்க அவங்க ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மணி மேக் பண்ணுறதுக்கான மேஜரான ஐடியாஸ். ஸோ இது மாதிரி நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். பாய். மணிராஜ் ஃப்ரம் தமிழ் ப்ரோக்ராமர் ++.